செய்திக்கு இந்த கடந்து செல்லலாம். ஆண்டவரை ஆராதிப்பது, அவருடைய ஆலயத்தில் இருப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். பக்கத்தில் பார்த்து சிரிச்சு கை கொடுத்து சொல்லுங்க, மகிழ்ச்சி. கொடுங்கப்பா கைய. மகிழ்ச்சி. நீங்கள் வந்தது மகிழ்ச்சி. சரி, ரெண்டாவது யாருக்கு மகிழ்ச்சி சொல்லுங்க? அப்பாவுக்கு மகிழ்ச்சி. யாருக்கு மகிழ்ச்சி? நாம் அப்பா வீட்டுக்கு வந்துட்டா யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? நமக்கு அவருடைய சமூகத்தில் நிறைய மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு மகிழ்ச்சி என்னென்னா, பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டா மகிழ்ச்சி. எனக்கு, நான் என்னை பற்றி சொல்லலை, இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பொழுது அப்பாவுக்கு பயங்கர கொண்டாட்டம். அவர் விருந்து வச்சார். அதே போல் நம்ம எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வர்றோமோ அது நம்மை மகிழ பண்ணுவது மட்டுமல்ல, அது ஆண்டவரை மகிழ பண்ணுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஓகே, செய்திக்கு நேரம் போகலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை செய்து பேசிட்டு இருக்கிறேன். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாவற்றினுடைய பிறப்பிடம் இருதயம். அந்த இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். இது எங்கே ஆரம்பிச்சேன்னா, ரெஸ்டோரேஷன்னா நீங்கள் இழந்த பட்சித்த வருஷத்தின் பலனை ஆண்டவர் திரும்ப தரணும்னா எங்கே தான் ஆரம்பிக்கிறாரு? ஹார்ட் ஹீலிங்கில் ஆரம்பிக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் கன்னிகே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். ஆண்டவர் நம்ம எவ்வளவு இடிஞ்சு போனாலும் நம்மளை மறுபடியும் கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாமளே தவறான தீர்மானங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கெடுத்தாலும், சாத்தான் நம்ம வாழ்க்கையில் தகர்த்து போட்டாலும், நிர்மூலமானதை மறுபடியும் நினச்சி வரான், கட்டுவார். இப்படி சொல்கிறீங்களுங்க. ஆண்டவர் உங்களை உங்கள் வாழ்க்கையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் வேலைக்கு ஆகாமல் போயிட்டீங்க. அதனால் ஆண்டவர் தூக்கி போட்டவே மாட்டார். நீங்கள் எவ்வளவு தேவனை விட்டுட்டு போனாலும், பிரச்சனைக்குள்ள போனாலும், உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும், இவன் வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ப்ராஜெக்டே கிடையாது. எவ்வளவு நீங்கள் பின்மாற்றத்தில் போனாலும் தேவன் உங்களை மறுபடியும் மறுசீரமைக்க தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. வேற ஒருத்தர் தெரிந்து கொள்றதே கிடையாது. இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டாரு. அவங்க எவ்வளவு தேவனை சங்கடப்படுத்தினாங்க. விக்கிரக ஆராதனை, பாகால், விபச்சாரம், பல காரியங்களை கர்த்தரை மறுபடியும். ஆனால் கர்த்தர் அவங்கள விடவே இல்லை. அவங்களை வைத்து தான் தேவ திட்டத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இப்படி சொல்கிறேன் கேளுங்க. நீங்களே வேண்டான்னு போனால் கூட, நீங்களே ஆண்டவருக்கு நோ சொன்னால் கூட, அந்த நோவுக்கு ஆண்டவர் பெரிய நோ சொல்லுவார். என்ன சொன்னேன்? நீங்கள் சொல்கிற நோவுக்கு அவர் நோ சொல்வார். இல்லை, நான் உன்னைய விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. உங்களை ஒரிஜினல் டிசைனுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அவர் ஓய்ந்து போவது இல்லை. ஓய்ந்து போவதே இல்லை. அந்த ஆண்டவர் எங்கே வேலை ஆரம்பிக்கிறார்னா, இருதயத்தில் வேலையை ஆரம்பிக்கிறார். மிகப்பெரிய மறுசீரமைப்பு எங்கே துவங்குறதுனா, இதய சுகமாகுதல் துவங்குது. இந்த இதய சுகமாகுதல் பயணத்தில் தேவன் இணைத்திருக்கிறார். சொல்லப்போனால், இப்போ இந்த சபைக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்துக்குள்ளே உங்களை இணைத்து கொண்டிருக்கிறார். அதை தேவன் எங்கே துவங்கியிருக்கார்? இருதயத்தை துவங்கியிருக்கிறார். இருதயத்தில் நம்ம தேவன் துவங்கும் பொழுது முதலாவது தேவனை குறித்து நம்ம இருக்கிற கண்ணோட்டத்தை மாற்றுறார். தேவனை நாம் எப்படி பார்க்குறோம், காஸ்பலை எப்படி புரிஞ்சிருக்கிறோம். சுவிசேஷத்தை தப்பாக புரிஞ்சால் எல்லாமே தப்பாக தான் தெரியும். கண்ணாடி தப்பாயிடுச்சுன்னா எல்லாமே கண்ணாடி தப்பாக தான் தெரியும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, முதல் மனுஷனே கண்ணாடி என்ன செஞ்சுட்டான் சொல்லுங்க? கண்ணாடியை உடைச்சிட்டான். அதனால் இப்போ எல்லாரும் கண்ணாடி எப்படி தான் தெரியுது? நம்ம விழுந்து போன மனுக்குலமாக இருக்கிறனால நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் விழுந்து போன ஃபாலண்ட் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம். ஃபாலண்ட் மைண்ட் செட்டில் தான், வீழ்ச்சியான மனுக்குலத்தினுடைய கண்ணோட்டத்தில் தான் நம்ம கடவுளையே பார்க்குறோம். ஆகையால உலகத்தில் எந்த மனுஷனும் கடவுளை சரியாக காட்டலை. ஆகையால தேவனை சரியாக காட்டணும்னா எல்லாமே சரியில்லாமல் தெரியும். ஆகையால சரியான பார்ப்பது முக்கியம். வாசிங்க எபிரேயர் 1:1. இங்கிருந்து வாசிக்கிறேன், உங்களுக்கு தேவன் புரிய வைப்பார். என்ன போட்டுக்குது? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும்
நிப்பாட்டுங்க. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி மக்களுக்கு வெளிப்படுத்தினார்னா, பங்கு பங்காக, வகை வகையாக. சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. பங்கு பங்காகனா பார்ஷியலா, பகுதி பகுதியா, அறகுறையா, பிளர்ரா. இயேசுவுக்கு முன்னாடி வேதத்தில் எழுதினவங்க எல்லாம் தேவனை முழுமையாக யாருமே பார்க்கல, அவங்களுக்கு தெரிஞ்ச கண்ணோட்டத்தில் எழுதினாங்க, எழுதும்படி அனுமதிச்சார். எப்படி சொல்கிறேன் பாருங்க. 4 குருடன் சேர்ந்து யானையை குறித்து எழுதும்படி அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. 4 குருடன் 4 பேரும் போய் யானையை போய் தொட்டு பார்த்து எழுதுறாங்க. ஒருத்தன் எழுதுறான் யானை பானை. யானை அவன் எதை பார்த்துருக்குறான்? வயரை தொட்டு பார்த்து. ஒருத்தன் யானை அது கல் தூண். அது என்னது? கல் தூண். அது காலை தடவி பார்த்து யானை எப்படி இருக்குது சொல்லுங்க? கல் தூணு. இன்னொருத்தன் வாழை தடவி பார்த்துட்டு யானை சரியான ஒரு தொடப்பம். யானை என்னது? யானைனா தொடப்பம். இன்னொருத்தன் முன்னாடி உள்ள துதிக்கையை பார்த்துட்டு நினைச்சிட்டான் யானை உலக்க. யானை உலக்க. காதை தொட்டு பார்த்து என்ன சொன்னா? யானை ஒரு முறம். யானை என்னது? முறம். சரி, நான் இப்போ கேட்குறேன், இது இவங்க எழுதுன 4 சரியா? சரியா? ஒன்றுமே சரி கிடையாது. ஆனால் அவனுக்கு அது எப்படி தெரியுது? யானை பானைங்க, யானை தூணுங்க, யானை தொடப்பம், யானை முறம் அப்படின்னா. இயேசுக்கு முன்னாடி வந்தவன் எல்லாம் குருடன். அவன்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு முன்னால் வந்தவன் எல்லாம் கள்ளனும் கொள்ளக்கார குருடன், ஒருத்தனை கூட தேவன் தெரியாது. அப்போ அவங்க சொன்னது யானை பானை இல்லையா? துதிக்க இல்லையா? கிடையாது. இப்போ வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பெற்ற தேவன் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒரே அடி அடிச்சிட்டாரு. இவர் தான் தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு. இதுக்கு முன்னாடி சொன்னவெல்லாம் அரகுற கோளாறு, கண்ணாடி போட்டிருக்கிறான், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், எழுது. ஒருவரும் சேரக்கூடா ஒளி, எழுது. அவர் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், எழுது. ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் சுய உரிமையெல்லாம் பிடுங்குறவர் கிடையாது. நீங்கள் தேவனை குறித்து என்னன்னாலும் எழுதலாம். ஆனால் தேவனுடைய இது பின்னாலே, நான் முன்னாலே போகிறேன், பழைய ஏற்பாட்டுக்கே போகிறேன். இந்த தேவனுடைய அற்புதங்களை, சகாப்தங்களை, பயங்கரமான அவருடைய விஸ்வ ரூபத்தை பார்த்த மோசேயே ஒரு இடத்துல கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் பார்வோனை துவசம் பண்ணிட்டீங்க, எகிப்தை சும்மா ஜல்லடை போட்டு துவச்சிட்டீங்க, நீங்கள் யெகோவா ஈரே, யெகோவா நிசி, வெற்றி கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஆனாலும் இல்லையே, உண்மையிலே நீங்கள் யார்? நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் பதவி இருக்குது. உங்கள் ஐடென்டிட்டியை கேட்டால் கூட நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் யார்? நான் டீச்சர், நான் லாயர், நான் பிளம்பரு. நீங்கள் உங்கள் பதவியை நீங்கள் சொல்லலாம், அது உங்கள் அடையாளம் கிடையாது. நீங்கள் உண்மையிலே யார்? கை தட்டுங்க. தான் பதில். இந்த சபையில் இருந்தால் இந்த பதில் வரணும். வரலன்னா நீங்கள் இன்னும் அதுக்கு இன்னும் அலைன் ஆகலன்னு அர்த்தம். நீங்கள் யார் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளை, அதுதான் உங்கள் அடையாளம். அப்பா லாயராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், வீட்டில் வந்தால் பிள்ளைக்கு அவர் யார்? பிள்ளைக்கு யார்? அப்பா. அதுதான் அடையாளம். இது என்னது? பதவி. தேவனுக்கு நிறைய பதவி இருக்குது. அவர் யுத்தத்தில் வல்லவர், பட்சிக்கிற அக்கினி, இதெல்லாம் என்னுடைய அசைன்மெண்ட், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸு. ஆனால் உண்மையில் யார்? நீங்கள் யார் அப்படின்னா, இயேசு தான் சொல்கிறாரு, அவர் யார்? பிதா. அல்லேலூயா. அவர் யார்? இன்னும் ஒரு வார்த்தை காமிக்கட்டுமா? யோவான் 1:18 எடுங்க. அடி செம்மட்டி அடிச்சிட்டார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் நிப்பாட்டுங்க. மோசேட்ட சொல்றாரு, நான் மோசையோடு முகமுகமாக பேசினேன்னாரு. ஆபிரகாம் சிநேகிதனை போல பேசினாரு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம். அப்போ முகமுகமாக நான் காமிச்சேன். அவன் எதை போட்டு பார்த்தான்? கண்ணாடி போட்டு பார்த்துக்கிறான். அப்போ கண்ணாடி போடாமல் நேர பார்த்தது யாரு?
வாசிங்க. தேவன் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை முழுமையா வெளிப்படுத்தின ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த மோசே கூட ஒரு கட்டத்தில் கேட்குறான், யாத்திரை 33, ஆண்டவரே நான் உண்மை அறியணும், நீர் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பதவியில் உங்களை பார்க்குறேன், ஆனால் உண்மையில் நீங்கள் யாருன்னு உங்களை பார்க்க விரும்புகிறேன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு மலையாண்டவா, கண்மலையில் வந்து உட்காரு, நான் அங்கே வருவேன், அப்போ என்னை நான் யாருன்னு உனக்கு சொல்லுவேன்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, கர்த்தர் இருக்கதான் அந்த சொன்னோம் யாத்திரை 33 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகில் நின்று கர்த்தரே தன்னை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். என்ன சொல்றாரு? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது நிப்பாட்டுங்க. கர்த்தரே கர்த்தரை பற்றி கர்த்தர், மறுபடியும் கர்த்தர் காட்வின் சொல்றாரு. என் பேர் என்ன தெரியுமா? நான் காட்வின். நான் யார் தெரியுமா? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. ஹல்லேலூயா. அவரை பற்றி சொல்றாரு. நான் பட்சிக்கிற அக்கினி, நான் வெட்டுறவன் குத்துறவன் யுத்தத்தையும் வல்லவன் சொல்லலை. நான் யார் தெரியுமா? என்னை பற்றி நீங்களாம் வித்தியாசமாக யோசிக்கிறீங்க. பழி வாங்குற கடவுள், யுத்தத்தின் வல்லவர், இதெல்லாம் நீங்கள் பாட்டு பாடலாம். ஆனால் நான் என்னை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. நான் இரக்கமும் தயம், லவ் தான் அவருடைய நேச்சர். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே சொல்லுங்க, அன்பாகவே இருக்கிறார். இருந்தார் கிடையாது, இருப்பார் கிடையாது. சொல்லுங்க, தேவனுடைய அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அது என்ன தெரியுமா? அன்பாகவே இருக்கிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அன்பாகவே இருக்கிறார். காட்ஸ் ஒரிஜினல் நேச்சர், காட்ஸ் ரியல் நேச்சர்னா இதுதான். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த அந்த சாயல் அந்த உலகத்தில் காட்டின ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு, பங்கு பங்காக கிடையாது, வகை வகையாக கிடையாது, முழுமையாக வெளிப்படுத்தின ஒருவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் பிதாதான் தேவன். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இயேசுட்ட வந்து ஒரு பெரிய பிரச்சனையே ஆகிப்போச்சு, பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. இவர் வந்து பேசுகிற பேச்சை பார்த்துக்கிட்டு, டேய் இதுக்கு முன்னாடி வந்தவெல்லாம் எப்படிலாம் சொல்லிக்கிறான், நீ என்னடானா கடவுளை உனக்கு அப்பான்னு. வாசிங்க 11:27 மத்தேயு. அந்த வசனம் பாருங்களேன். 11:27. அந்த செய்தி கொஞ்சம் போன பிறகு உங்கள் இருதயத்தோடு பேச போகிறேன், அப்புறம் புரியும். வாசிங்க. சகலம் என் பிதாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன சொல்றாருன்னா, பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த. அப்போ எல்லாமே என் பிதா கையில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்றாரு. எனக்கு தேவன் வந்து பிதாவா இருக்கிற அப்பாங்கிறாரு. யாரையுமே கடவுளை தன்னுடைய அப்பான்னு சொன்னதே கிடையாது பைபிளில். இவர் வந்து சும்மா காம்ப்ரமைஸே இல்லாமல் அடிக்கிறாரு, அவர் எனக்கு அப்பாங்கிறார். அப்போ இவங்க கேட்குறாங்க, நீ என்ன உன் கடவுளுக்கு சமமாக்குறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 17-18 படித்து பாருங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு நியாய சாஸ்திரிகள் எல்லாம் நின்றுக்கிட்டு தேவனை தன்னுடைய சொந்த அப்பான்னு சொல்றான். இயேசுவை கொலை செய்ததற்கு முக்கியமான காரணம், நல்ல கேளுங்க, அவங்க வந்து புறஜாதிகளுக்கு சாகடிக்கல, விக்கிர சாரணிகளை மத தலைவர்கள் தான் கொண்டிருக்கிறாங்க. அவங்க கொன்னதுக்கு காரணம் வந்து இவன் தேவன் என்ன சொல்றான், எனக்கு அப்பான்னு சொல்றான். ரெண்டாவது தேவனுக்கு தன்னை, இது வந்து அவங்களால ஜீரணிக்கவே முடியல. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் அதை வாபஸே வாங்கலை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானும் பிதாவை எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். நான் அவர்கிட்ட வந்துக்க, அவர் எனக்கு அப்பா. நீங்கள்லாம் கும்பிட்ற சாமி நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் தான் எனக்கு அப்பாங்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு டாக்ட்ரினல் இஷ்யூ,
மதத்துக்கு சவால் விடுகிற கேள்வி. உங்களுக்கெல்லாம் அப்பாவை தெரியாதுடா, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து மண்டைய பைபிளுக்குள்ளே போட்டவங்க, அவங்கெல்லாம் வேதபாரக பதிசெயர்கள். பைபிளை குடஞ்சி எடுத்து ஆணி வேற அக்கு வேற பார்க்குறேன். நீ சொல்கிறேன் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்க, நித்திய ஜீவன் சொல்லிங்களே, அந்த நபர் நான் வந்திருக்கிறேங்கிறாரு. நல்லா நீங்கள் பைபிள் தெரிஞ்சனால இயேசு தெரிஞ்சு சொல்ல முடியாது. பைபிள் அவங்களுக்கு தெரிஞ்சுது, ஆனால் எதில் இருக்கிற இயேசு அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என்கிட்ட வரலங்கிறாரு. அப்போ தன்னை குறித்து அவர் சொன்ன காரியங்கள் வந்து எந்த விதத்திலும் ஆணித்தரமான ஒரு தெளிவு சொல்றாரு. நான் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் தான் தேவன். அவர் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? நல்லா கவனிங்க. அவர் தன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு நம்மளை எங்கேயோ தள்ளி வைக்கல. உங்களுக்கும் தகப்பன் என்பதை காட்டுவதுக்கு தான் வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளையா நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கிறத காட்ட தான் வந்து ஒரு சாம்பிள் லைஃப்பை வாழ்ந்து காட்ட வந்திருக்கிறாரு. இப்படி வர்றேன் பாருங்க. அந்த தேவனோடு சமமாக இருந்தவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் குடும்பமாக இருந்தவர், மடியில் இருந்தவர். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனாயிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. நல்ல கவனிங்க. திருத்துவம் அங்கே உலக சிருஷ்டிப்புக்கு முன்பதாக திருத்துவம் குடும்பமாக இருக்கிறாங்க. அந்த திருத்துவத்தில் இருந்து அந்த வார்த்தையாக இருந்தவர் 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கண்டோம். ஓகே, இப்போ உங்கள் லைஃபுக்கு வர்றேன். வார்த்தையாக இருந்தவர் என்ன ஆயிட்டாரு? மாமிசம் ஆயிட்டார். மாமிசம்னா நல்ல கவனிங்க, ஒரு குழந்தையாக ஒரு அவதாரமாக வந்ததை பற்றி சொல்லலை. வார்த்தையாக இருந்த ஒரு மாமிசமானார்னா மனிதன் தேவனை குறித்து நம்பியிருக்கிற பொய்கள், இருள், வலி, வேதனைக்குள்ள அவர் அந்த அடியாளத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பொய்யை நம்பிட்டு இருக்கிறீங்க. நான் சரியில்லை, நான் அழகா இல்லை, நான் நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய காரியங்களில் நம்மளை குறித்து பிசாசு சொன்ன பொய்களை நம்பி உடஞ்ச கண்ணாடியை போட்டு பார்த்து ஆண்டவரை தண்டிக்கிற கடவுளாகவும் நியாயந்திருக்கிற கடவுளாகவும் பார்த்து நம்மளை குற்றவாளியாக பார்த்து நிறைய பொய்களுக்குள்ளே போய் மாட்டி இன்னைக்கு இருளுக்குள்ளே இருக்கிறோம். அந்த இருளுக்குள்ளே இறங்கி வந்து அல்லேலூயா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் மாமிசமானார்னா உங்களுடைய இருண்ட, காயப்பட்ட, வலி நிறைந்த இடத்துக்குள் அவர் இறங்கி வந்து அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களுடைய தனிமை வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற வலி வேதனையில் நீங்கள் நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் தனியாக கஷ்டப்படுறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அங்கேயும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன்னுடைய வலி வேதனை எனக்கு தெரியும், கைவிடப்பட்டதுன்னா என்னன்னு தெரியும், பண கஷ்டம்னா எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் உங்களோடு கூட அவர் அனுமதித்து, அது மட்டுமல்ல அங்கே ஆண்டவர் உனக்கு ஒரு அப்பா இருக்கிறான்னு காமிக்கிறாரு. கையை தட்டுங்க. உனக்கு ஒரு பழைய ஏற்பாட்டை நான் போன வாரமே சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் முழு பழைய ஏற்பாட்டிலையும் பிதாங்கிற வார்த்தை வெறும் 15 தடவை தான் வந்திருக்கு. புதிய ஏற்பாட்டில் பிதாங்கிற வார்த்தை 179 தடவை வந்திருக்குது. யோவான்கிற ஒரே புத்தகத்தில் மட்டும் 100 தடவை பிதாங்கிற வார்த்தை வந்திருக்குது. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடியில் சொல்லுவாங்க, ஒரு அதிகாரத்தில் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்தால் அதுதான் அந்த அதிகாரத்தினுடைய மைய பொருள் சொல்லுவாங்க. முழு புதிய ஏற்பாட்டில் 170 தடவை அப்பா அப்பாங்கிற வார்த்தை வந்ததுன்னா முழு புதிய ஏற்பாடுடைய மைய பொருளே உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். கையை தட்டு. அல்லேலூயா. அதுதான் மையப்பொருள். ஆண்டவர் வந்து நீ மண்டையை போட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்காக இயேசு வரல, உன் பாவத்துக்காக ரத்த சிந்தி உன்னை ஏதோ காப்பாற்ற வரல, உன்னை அப்பாவிடத்தில் கூட்டு போக வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பாவுடைய உறவை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு. இந்த உறவுக்கு தடையா இருக்கிற பாவத்தை டீல் பண்ணாரு. ஆமென் சொல்லுங்க. ப்ரீக்ரியேஷன் பர்பஸ், ரிடம்ஷன் பர்பஸ். ப்ரீக்ரியேஷன் பர்பஸ், நீங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் புத்திரராக வர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே 4ஆம் வசனம் படிங்க. இங்கே டீட்டெயில் பண்ணுறேன் பாருங்க. டீட்டெயில் பண்ணிட்டு உங்கள் லைஃபுக்கு வரேன் பாருங்க. தமக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தமுள்ளும் குற்றமுள்ளாக இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே கிருபையின் புகழ்ச்சிக்காக
நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இங்க கவனிங்க, ஆதாம் பிறக்கல, பூமி படைக்கப்படல, பாவமே வரல. அதுக்கு முன்னாடி ஒரு பர்பஸ் வச்சுக்கிறாரு. தமக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லை இருப்பதற்கு உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள். ஆதாம் பாவம் செய்ததுக்கு முன்னாடியே உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கிற. கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. அதுக்கு முன்னாடியே உங்களை ஆண்டவர் மைண்டில் வச்சுக்கிறாரு. எதுக்காக வச்சாரு? அடுத்த வசனம் போட்டிருக்குது, பிரியமானவருக்குள் நமக்கு தந்தன தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சி புகழ்ச்சியாக சித்தத்தின்படி ப்ரீ கிரியேஷன் பர்பஸ். சிருஷ்டிக்க முன்னாடி உள்ள ஆதி நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் யாரா மாறணும்? தேவனுடைய, கடைசி வார்த்தையை சேர்ந்து வாசிங்க, சுவிகார புத்திரராக வேண்டும். சுவிகார புத்திரனா அநாத ஆசிரமிலிருந்து தத்தெடுத்த பிள்ளை கிடையாது. யூத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைய 30 வயசுல யோத்தீசியா இவன் தான் என் வாரிசுன்னு சொல்லி அவங்க அப்பா ஊர் வாசல்ல வந்து அவனை சொல்லுவார், இனி எனக்கு பதிலாக அவன் கையெழுத்து போடுவான், என் சொத்தெல்லாம் இவன் தான் நிர்வாகி சொல்லி அவங்க அப்பா சொல்றதான் அவன் சொந்த பிள்ளைய புத்திர சுவிகாரர் ஆக்குவாங்க, அவன் வாரிசா ஆக்குவாங்க. அதைத்தான் பிதா 30 வயசுல இயேசுவை யோர்தான் கதலி சொன்னாரு, இவர் என் வாரிசு, அவன் கையை தட்டு, என் மேல எப்படி இருக்கிறேன், கொள்ள பிரியமா இருக்கிறேங்கிறாரு. இதே இடத்துல தான் உங்களை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது ப்ரீ கிரியேஷன் பர்பஸ். சிருஷ்டிக்க முன்னாடி உலகத்தோடு பர்பஸ். ஆனால் உலகத்தை தோற்றுவிச்சு ஆதாமை படைச்சு கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஆதாம் சொதப்புனால இந்த ப்ரீ கிரியேஷன் பர்பஸ் ரிடம்ஷன் பர்பஸாக ஆயிடுச்சு. உலக சிருஷ்டிக்கு முன்பதாக இருக்கிற நோக்கம் என்ன போச்சுன்னா இடையில சொதப்பிட்டான்னு சொல்லி அந்த மீட்புக்காகத்தான் இயேசு ரத்தத்தை சேர்ந்து வந்தார். அல்லேலூயா. அந்த இடையில ஏற்பட்ட அதை சரிப்படுத்தி அதை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். புரியுதா புரியலையா? அல்லேலூயா. உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் வர்றேன், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருக்குறீங்க, நான் வர்றேன். வரும் பொழுது வீட்டு வாசல்ல குழந்தை கக்கா பேச்சு, குழந்தை கக்கா பேச்சு. இப்போ என்னுடைய பர்பஸ் என்ன? உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? நல்லா சாப்பிட்டு அந்த மகிழ்ச்சியில் ஈன்னு பல்ல காமிச்சு பிளாஸ்டிக் திருப்பி அணிச்சணும், பிளாஸ்டிக் திருப்பி அணிச்சணும், ஃபோட்டோ எடுத்து ஒரு கொண்டாடுறது தான் என்னுடைய பர்பஸ். ஆனால் இடையில என்ன வந்துச்சு? இப்போ இடையில இது வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்? வந்தவன் பக்கெட்டில் தண்ணி எடுத்து தொடப்பத்தை எடுத்து என்ன செய்கிறேன்? கழுவி விடுறேன். கழுவி விட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும்? மறுபடியும் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாட தானே. இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த ஃபங்க்ஷனை விட்டுட்டோம். தொடப்பத்தை எடுத்தாரு, காட்வின் வந்தாரு, பக்கெட்டை எடுத்தாரு, என்ன செஞ்சாரு? அதை அடிச்சாரு. அல்லேலூயா, பக்கெட்டுக்காக ஸ்தோத்திரம், தொடப்பத்துக்காக ஸ்தோத்திரம். இதே கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது இல்லை பர்பஸ், இது இடையில வந்தது. நோக்கம் என்னது? கொண்டாட்டம். கையை தட்டுங்க, கொண்டாட்டம், உறவு. இடையில வந்தது மீட்பு. முதல்ல உள்ளது சுவிகாரம், பிள்ளைங்களாகணும், குடும்பமாகணும். அதுதான் தேவனுடைய அநாதி நோக்கம். இடையில வந்து சொதப்பலாகி போச்சு, இடையில ஆக்சிடென்ட் ஆச்சு. வர்றேன், திருநெல்வேலி போயிட்டு இருக்கிறேன், வண்டி பர்ஸ்ட் ஆயிடுச்சு, வண்டி டயர் வெடிச்சிச்சு. உடனே அங்கே தங்கி அங்கே ஒரு வீடை கட்டி ஓலை குடிசை போட்டு உட்காருதில்ல, அதை உடனே எடுத்து ஸ்டெப்பினி போட்டு மாற்றி எடுத்து நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன், என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கே கல்யாணத்துக்கு போகிறேன். இடையில பஞ்சர். நம்ம எங்கே நிப்பாட்டிட்டோன்னா, நம்ம எங்கே ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்முடைய சுவிசேஷமே பாவத்தில் ஆரம்பிக்குது. சுவிசேஷம் பாவத்தில் ஆரம்பிக்கலை. சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம என்னை குறித்து ஆண்டு திட்டம் செய்தார். இது இடையில வந்தது. என்ன பண்ணுறது? சரிப்படுத்திடுவோம். சரி, ஆண்டவருக்கு பாவம் ஒரு மேட்டர் கிடையாது, நீங்கள் தான் ரொம்ப மேட்டர். உங்களோடு உறவாடுவது, உங்களை பிள்ளைகளாக்குவது தான் நோக்கம். இதுக்கு பாருங்க, 6 படிச்சிட்டிங்களா? இந்த 6 வசனம் வரைக்கும் பாவம் மீறுதல் எதுவுமே வரல. இதுதான் ப்ரீ கிரியேஷன். 7வது வசனத்தில் தான் வாசிங்க, ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக்குகிறது. இதான் செகண்ட் ரிடெம்ப்டிவ் பர்பஸ். முதல்ல உள்ளது ப்ரீ கிரியேஷன் பர்பஸ்.
உலக தோற்றத்துக்கு முன்பாக நோக்கம் என்ன? பிள்ளையாகணும், குடும்பமாகணும், தேவனுடைய குடும்பத்தில் சேரணும். இடையில என்ன போச்சு? சொதப்பல். அதுக்கு பிறகு திட்டத்தை மாத்துறார். மாத்திட்டு இதை சரிப்படுத்திட்டாரு. சிலுவையில் எல்லாம் சரிப்படுத்தப்பட்டது. ப்ராப்ளம் சால்வ்டு. சிலுவையில் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க வாயத்திலிருந்து? முடிந்தது. முடிந்ததுன்னா எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு. இப்போ என்ன? டைரக்டாக இடையில இருந்த அசிங்கம், அந்த காவா உடஞ்சி கிடந்தது, அந்த வண்டி பஞ்சர் ஆனது சரியாக போச்சு. இப்போ நீ ஃப்ரீயாக எங்கே வரலாம்? அப்பா கிட்ட உறவுக்கு நீ வரலாம் என்பது தான் இயேசு வந்த. கையை தட்டுங்க ஹல்லேலூயா. அப்போ அவர் வந்தது அப்பாவிடத்தில் உறவை கொண்டாடத்தான் வந்தார் தவிர, வந்த இடத்துல ஏற்பட்ட பாதிப்பு அவர் சரிப்படுத்துறாரு. நீங்க இங்கே நின்றாதீங்க. நான் பாவம் என்னுடைய துவக்கம் அல்ல, அப்பாவுடைய மடிதான் என் துவக்கம். கையை தட்டு ஹல்லேலூயா. என்னுடைய துவக்கம் ஆதாம் அல்ல, என்னுடைய துவக்கம் கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளே, அதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆதாமிலிருந்து தூங்குனீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஜீசஸ்லேருந்து தூங்குனீங்கன்னா கரெக்டாக வந்து சேர்ந்துருவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய திட்டாது. அப்போது இடையில வந்து நிறைய ஆண்டவர் நிறைய இவங்களாகவே ட்ரை பண்ணி ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினச்சது தான் பிரமாணம். ட்ரை கொடுத்து பார்த்தார், ட்ரை பண்ண முடியல. ஒன்னால் என்னட்ட வர முடியாது, நானே என் கையை நெட்டி உன்னை ஒப்புரவாக்க வந்தேன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு உறவை ஏற்படுத்து. அவர் வந்து நல்லா கவனிங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் வீட்டு வாசலில் ட்ரைனேஜ் உடஞ்சி சாக்கடை கிடந்தது. அதுக்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்களை வச்சு நான் க்ளீன் பண்ணலை. நான் என்ன செஞ்சேன்? இறங்கி க்ளீன் பண்ணது மாதிரி நம்ம செஞ்ச தவறான பாவமான எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே இறங்கி வந்ததை சரிப்படுத்திட்டாரு. அவ்வளவு தெளிவாக்கிட்டார். இப்பொழுது நமக்கு அந்த திரைச்சலையை கிழிச்சு பிதாவிடத்தில் வருவதற்கான வாசலை செய்தார். திறந்து ஒருத்தனை உள்ளே போக முடியாது மகா பரிசுத்தலத்தில். இப்போ அவர் திறந்து வச்சு எப்பொழுதும் தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு வர கடவோம். எந்த சமயத்தில் நீங்கள் வரலாம். இன்னும் சொல்லட்டுமா, நீங்கள் வரலாங்கிறத விட அவர் உள்ளேருந்து ஓடி வந்துட்டார். கையெழுத்துட்டு, ஏய் என்னை இப்படிலாம் அடித்து வைக்காதீங்கடா, நான் வர்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. மகா பரிசுத்தலத்திலிருந்து தேவன் வெளியே ஓடி வந்தது தான் சிலுவை. அப்பா வீட்டு விட்டு ஓடி வர்றாரு பையன் இருக்கிற இடத்துக்கு. அல்லேலூயா. நீ வரணும்னு இல்லை, அவர் வர்றாரு. அங்க மகா பரிசுத்தலத்திலிருந்து வெளியே வந்தார். எங்க இருக்கிறாரு சொல்லுங்க, காட்டுங்க. இன்னைக்கு அவர் எருசலேமில் தேவாலயத்தில் மகா பரிசுத்த தலத்தில் இல்லை, அங்கிருந்து வெளியே ஓடி வந்து எங்க இருக்கிறாரு? நீங்களே அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிதாவை அங்க இங்க தேடாதீங்க. எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ண. சூப்பர். நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு நல்ல ஹார்ட் ஹீலிங்கான பாயிண்ட் வந்துடுறேன். அவர் எங்கே வந்துக்கிறாருன்னா, வந்தார், வந்து உங்களுடைய சாக்கடைக்குள்ளே இறங்கி உங்களுடைய எல்லா மெஸ்ஸையும் ஆண்டவர் ஹீல் பண்ணி உங்களை சுகப்படுத்தி உங்களை மறுபடியும் அப்பாவுடைய அந்த உறவுக்கு கொண்டு வருவதற்கு தான் இயேசு மாமிசமானார். வார்த்தை சொல்லுங்களேன், வார்த்தை உங்களுடைய மாமிசத்தினுடைய எல்லா பிரச்சனைக்குள்ளே இறங்கியிருக்கிறாரு. வெறும் குழந்தை பொம்மை குழந்தை நினைக்காதீங்க. மனிதனுடைய பொய்கள், அடியாள வலிகள், இருள், அவனுடைய மண்டையில் ஓடுற எல்லா கிறுக்குத்தனத்துக்குள்ளே இறங்கி அதை சுகப்படுத்தும்படி இறங்கி வந்திருக்கிறார். சார்க்ஸ்ங்கிற வார்த்தை, மாமிசமானங்கிற வார்த்தைக்கு சார்க்ஸ்ங்கிற வார்த்தை. சார்க்ஸ்னா வெறும் இந்த சதையில் வரல. அவர் நம்மளுடைய அவர் வந்து மனிதனாகி மனுஷன் எப்படி ஆண்டவரை பார்க்குறாங்கிற அந்த கண்ணாடியை போட்டு பார்க்குறாரு. அப்பா மடியில் இருக்கும்பொழுது இயேசு பிதாவை பார்த்தது வேற, இப்போ உலகத்துக்குள்ளே வந்து பார்க்குறாரு. ஓ, மனுஷர்லாம் இப்படி தான் இயேசுவை தேவனை பார்க்குறாங்களா? பாவம் செஞ்ச உடனேயே ஆதாம் தேவனை எப்படி பார்த்தான்? கோபம், ஆங்கிரி கார்டாக பார்த்தான். தப்பு பண்ணிட்டேன், கத்திரிச்சிவர் என் மேலே கோபமாக இருக்கிறான்னு சொல்லி ஒளிகிறான். தேவனுடைய கண்ணோட்டம் மாறல. தேவன் எப்பொழுதும் போல வந்து ஆதாமே நீ, அவருக்கு எந்த மாற்றமும் அவருக்கு நடக்கலை. மாற்றம் எங்கே நடந்தது?
ஆதாமுடைய மைண்டில் நடந்தது போய் பிசாசு சொல்கிறான், நீ கர்த்தருடைய கண்ணு. அதாவது பிசாசு என்ன சொன்னால், பாவம் செய்ய வைக்க உந்தி தள்ளுவான், செஞ்ச உடனே குற்ற உணர்வை கொடுத்துருவான். என்ன கொடுத்துருவான்? குற்றம் கொடுத்து, கர்த்தர் உன் மேலே கோபமாக இருக்கிறாரு, உடனே அவ்வளோதான் நீ காலி அப்படின்னு சொல்லி இவனே பதறி நடுங்கி போய் சொல்லி புதருக்கு பின்னால் இருக்கிறான். ஆண்டவர் கேட்குறது, எங்கே இருக்கிற? தேவன் கேட்ட முதல் கேள்வி பைபிளில், ஆதாமே நீ? ரெண்டாவது கேள்வி, நீ நிர்வாணி என்று? ஆண்டவர் உன்னை நிர்வாணின்னு சொல்லவே இல்லையே, நான் உன்னைய பாவின்னு சொல்லலையே, நான் உன்னைய தண்டிப்பேன்னு சொல்லவே இல்லையே. இது எல்லாம் கதை கட்டினது யாரு? சாத்தான் சொன்னதை கேட்டு அப்பாவை தப்பாக பார்க்குறான். பிள்ளைங்க பாருங்களேன், வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது பாத்திரத்தை உடைச்சிருவாங்க, மொழி என்ன மொழி இருக்கும்? பேய் மொழி முழிச்சிட்ருவோம். அப்பா என்ன செய்வாங்க, கேஷுவலாக ஒரு, ஆனால் இந்த பிள்ளை முழிக்கிற மொழியை பார்த்து ஏய் ஏதோ. அப்போ அப்பாவுடைய மைண்டு மாறல, யாருடைய மைண்டு மாறி இருக்குது? ஆதாமுடைய மைண்டு மாறி அவன் பயந்து பார்க்குறான். முழு மனுக்குளும் இன்னைக்கு அப்படி தான் பார்க்குது ஆண்டவரை. அந்த அந்த கண்ணோட்டத்தை மாற்றி, அப்பா கோபமாக இல்லை, அப்பா உன் மேலே அன்பாக இருக்கிறாரு, ஆண்டவருக்கு நீ ரொம்ப தேவைன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்து நம்முடைய எல்லா இருண்ட பகுதியில் இறங்கி, நான் உன் கூட இருக்கிறேன், இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறார். நீங்கள் ரொம்ப சில காரியங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா, அந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் தட்டி கொடுத்து, ஓகே சரிப்படுத்திடலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை என்ன செஞ்சிடலாம், சரிப்படுத்தலாம், சுகப்படுத்திடலாம். எல்லா பொய்களையும் ஆண்டவர் தோல் உரித்து சுகப்படுத்தி உங்களை மறுபடியும் தகப்பனோடு கட்டி எழுப்பும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அதுக்கடுத்து அவர் ரொம்ப வேலை செய்கிறது இருதயத்தை வேலை செய்கிறார். இருதயத்தின் நிறைவில் தான் என்ன செய்யும், வாய் பேசும். இருதயத்தை தான் ஆண்டு சொன்னார், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அங்கேருந்து என்ன, ஒரு வாழ்வின் ஜீவ ஊற்றுக்கள் அங்கே தான் எல்லாமே ஸ்ப்ரிங் அவுட் பண்ணுது. பிறப்பிடமே அதுதான். அதை கண்டாமினேஷன் ஆக்கிறாத, அதை குப்பை தொட்டி ஆக்காத. அது ஒரு ஜுவல் பாக்ஸ். நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து, அப்போது இருதயத்தில் நல்ல பொக்கிஷம் இருக்க வேண்டும். இருதயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. 10 பாயிண்ட் சொல்ல போகிறேன் வேகமாக, நல்லா கவனிங்க. இதுதான் ஹார்ட் ஹீலிங்கினுடைய கோல்டன் ரூல்ஸ். முதல் கொள்கை நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சொல்லுங்க, உங்கள் இருதயத்துக்கு. உங்கள் இருதயத்தில் நடக்கிற எல்லா போராட்டத்துக்கும் வேற யாரையோ காரணம் காட்டாதீங்க. ஏன்னா இது நீங்கள் புரியலைன்னா நீங்கள் எல்லார் மேலேயும் குறை சொல்லுவீங்க. அவரால் தான் என் இருதயத்தில் உள்ள காயம், என் வீட்டுக்காரர் தான் என்னை காயப்படுத்திட்டார், என் பொண்டாட்டி தான் என்னை காயப்படுத்துறாரு, எங்கள் அம்மா என்னை காயப்படுத்துகிறாங்க, எங்கள் அப்பா என்னை காயப்படுத்துகிறாங்க. உங்கள் இருதயத்தை குப்பை தொட்டியாக வைக்கிறதும் ப்ரெஷர் ஜொல் பாஸாக வைக்கிறதும் உங்களுடைய டிசிஷன் இருக்குது. நீ குப்பை தொட்டியாக வச்சா வந்த போனாலும் குப்பையை போடுவான். நீ ஜுவல் பாக்ஸாக வச்சா ஒருத்தனை உள்ள அப்ரோச்சே. இப்போ பாருங்களேன், குப்பை தொட்டி கீழே இருக்குங்க. ஜுவல் பாக்ஸ் எங்கே இருக்குது? நீங்கள் ஜுவல் பாக்ஸில் வந்து கை வைக்க முடியும் எங்கள் வீட்டில்? இந்த கேட்டை தாண்டி வந்தாலே கட்டையை வச்சு உங்கள் காலை என்ன செஞ்சிருவேன். ஆமாம், அப்புறம் அடுத்த கதவு இருக்குது, அப்புறம் பெட்ரூம் கதவு இருக்குது, அதுக்கப்புறம் பீரோ இருக்குது, அப்புறம் லாக்கர் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடுவேன். ஆனால் குப்பை தொட்டி வச்சு நினச்சிவிங்க, இந்த ரோட்டில் போகிறது கூட நிச்சயம் கையில் கொண்டு வந்து குப்பையை போட்டுட்டு. அப்போது முதல்ல என்னுடைய இருதயம் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. சொல்லுங்கள், என்னுடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதை நீங்கள் புரியலைன்னா எல்லார் மேலேயும் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது, என்னுடைய இருதயத்தின் உணர்ச்சிகளுக்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தின் உணர்ச்சிக்கு. நீங்கள் சேடாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப வருத்தப்படுறீங்க, அழுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வேறு யார், உங்கள் ஃபீலிங்கை நீங்கள் தான் பொறுப்பு. ஆபகுக்கு சொல்கிறான், அத்தி மரம் துளி விடாமல் போனாலும் நான் எப்படி இருப்பேன். அப்போ அவனுடைய இருதயத்துக்கு, அவனுடைய உணர்ச்சிக்கு அவன் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டான். அவர் வந்தானே, இவர் வந்தானே, அவர் முறைச்சானே, பாஸ்டர் அம்மா ஸ்தோத்திரம் போட்டானே, பாஸ்டர் என்னை கூப்பிடாட்டேனே, என்னை பார்த்து சிரிச்ச. யார் என்ன பண்ண, நான் எப்படி இருப்பேன்? ஆனந்தத்தோடே ஆடும் என் கால்கள், ஆனந்தத்தோடே ஆடும்.
ஏங்க சுற்றி நடக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம இருதயம் நரகமாயிரும். ஏன் இருதயத்தின் உணர்ச்சிக்கு நான் தான், மற்றவர்கள் பொறுப்பு கிடையாது, நான் தான் பொறுப்பு. அல்லேலூயா. மூணாவது, என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு தேவையோடு சந்திக்கப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு ஃபீலிங்க்கு பின்னாடி ஒரு தேவை இருக்குது. பசியாக இருந்தால் என்ன வருது? என்ன வருது பாருங்கள், மக்கள் கரெக்டாக சொல்கிறாங்க. சரி, இப்போ சாப்பாடு போட்டால் சந்தோஷம் வந்துடும். அப்போது நான் இப்போ ஒரு ஃபீலிங், ஏதோ எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு பின்னால் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை இப்போ சொல்லுங்களேன், எனக்கு நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு கோபம் வருது. இப்போ நான் கோபப்படுறது சரியா, இல்லாட்டா என் மனைவிட்ட போய் ஏம்மா சாப்பிட்றதுக்கு எதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்டு வாங்கி அதை நான் வயலண்ட் கம்யூனிகேஷன், வன்முறையற்ற உரையாடல் மூலமாக நான் அதை தீர்த்து கொள்ள முடியுமா? எதை செய்யணும்? எனக்கு பசி இருந்தால் டக்கு 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 இப்படி நான் டென்ஷனாக இருக்கணுமா? இல்லாட்டினா பசி, எனக்கு கோவம் வருது காரணம் பசி. உடனே வந்துட்டு என் மனைவிட்ட போய்ட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு கேட்டதை வாங்கி சாப்பிட்டு அதை ஆரோக்கியமாக கையாளுறது சரியா? இல்லாட்டினா சொல்லுங்கள், என்ன யார் தெரியல? தேவை என்ன? ரைட்டு, எல்லா தேவையும் எல்லாரும் சந்திக்க முடியாது. உங்கள் மனைவி வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கோபமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குன்னு சொல்லி உங்கள் மனைவிட்டு போச்சுன்னா அவங்க அதை சந்திக்க முடியாது. பசிக்கு வேணால் சாப்பாடு கொடுக்க முடியும். கேளுங்க, 4வது பாயிண்ட்டு, என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் தேவன் அவரோடு உறவாடும்படி அழைக்கிற ஒரு அழைப்பிதழ். அல்லேலூயா. என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் தேவனோடு சம்பாஷிக்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. இப்போ முதல் 3 பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? என் இருதயத்துக்கு நான் தான் பொறுப்பு, என் இருதயத்தினுடைய வலிக்கு யாரும் பொறுப்பல்ல, என் இருதயம் என் தேவையோடு சந்திக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன வரும்னா, அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இந்த வீட்டில் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா? என்னை தான் சொல்ல வர்றீங்களா பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மூக்கு புடப்பாக இருந்தா சொல்லுங்க, மூக்கு புடப்பாக இருந்தா அப்படி தான் கேட்க தோணும். உங்களை மூக்கு புடப்பாக இருக்க சொல்ல வரல, உங்களுக்கு என்னென்ன ஃபீலிங் வருதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து நீங்கள் இப்போ பாருங்கள், என்னை பற்றி சொல்கிறேன். எனக்கு வந்து நிறைய காரியங்களே இடையில ரொம்ப மன உளைச்சலாக போச்சு. எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்குள்ளே கோபம், எதுவுமே பிடிக்கலை, மனைவியை பார்த்த பிடிக்கல, பிள்ளைகளை பார்த்த பிடிக்கல, எல்லாத்துலேயும் எரிச்சலாகிட்டு இருக்குது. இது வந்து உள்ள ஏதோ ஒரு தேவை, ஆனால் சொல்ல தெரியல. அது வந்து இப்படி மாதிரி எரிச்சலும் புரிச்சலுமாக இருக்குது. அப்போ நான் வந்து இங்கே உட்காந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி கோபம் வருது? பாஸ்டராக இருக்கிறேன், எனக்குள்ளே ஏன் இந்த கேவலமான எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு என்னுடைய இருதயத்தை ஃபீலிங்கை அவரோடு நான் உரையாடலுக்கு துவங்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீ வளர்ந்த விதம், நீ பார்த்து வளர்ந்த விதத்தினுடைய பாதிப்பு இருக்குது. உங்கள் அப்பாவை நீ மன்னிச்சிரு. உனக்கு செய்யப்பட்ட, உன்னை பற்றி சொல்லப்பட்ட எல்லா எதிர்மறையான வார்த்தையும் நீ மன்னித்து அவங்கள ஃப்ரீ பண்ணி விடு. இந்த காரியம்லாம் சுகமாகும்னு சொன்னான். ஸோ அதை எல்லாத்தையும் உட்காந்து ப்ராசஸ் பண்ண என் இருதயத்தில் அந்த கசப்பெல்லாம் வெளியே போன உடனே இப்போ அதே வீடு தான், அதே மனைவி, அதே பிள்ளைகள் தான், அந்த வீட்டுக்குள்ளே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது. அல்லேலூயா. அப்போது தேவனிடத்திலிருந்து உதவி பெற்று சுகப்படுத்த வேண்டிய இருதயத்தை மனுஷனிடத்தில் போய் எதிர்பார்க்கிறது, தப்பான இடத்துல போய் உதவி கேட்குறோம். இவங்க சுகமாக்க மாட்டாங்களா, இவங்க தர மாட்டாங்களா, இதை செஞ்சால் சரியாயிருமா, இதுக்கு இது சரியாயிருமா? இல்லை, தேவன் மட்டுமே உங்கள் இருதயத்தை சுகமாக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வோம். இருதயத்தை எனக்கு தாங்கிறார். அடுத்தது 147 அந்த வசனத்தை வாசி முடிக்கலாமா? 147 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமான வசனம். 47 சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மேஜர் ஒர்க்கே இங்கே தான் நடக்குது. இதயத்தை சுகமாக்குவதில் தான் அவர் ரொம்ப கேராக இருக்கிறார்.
உங்கள் ஹார்ட்டில் தான் வேலை செய்கிறார் தேவன். உக்ரைன் போரில் யுத்தம் வேலை செய்யலை, தேவன் ட்ரம்ப்பில் வேலை செய்யலை, தேவன் எங்கே வேலை செய்கிறார்? உங்கள் இருதயத்தில் வேலை செய்கிறார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பாஷணைகள், பாதிப்புகள் எல்லாவற்றையும் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் எல்லா பொய்களையும் அகற்றி வலியை சுகமாக்கி உங்களை ஆரோக்கியமான இடத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். அதனால தான் சொல்றார், மகனே இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுற. ஜென்டில் காட். அவர் வன்முறையை உள்ள நுழைய மாட்டார். உங்களுடைய பெர்மிஷன் இருந்தால் அந்த டாக்டர்கிட்ட எங்கே பாருங்கள், எனக்கு பின்னால் கட்டி எங்கே, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே, இங்கே கட்டி இருக்குது. இப்போ நான் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறேன், டாக்டர் எனக்கு பின்னால் ஒரு அப்படியா காட்டுங்க. காட்டவா? என்னவே பேசுகிற? அப்படின்னு நான் காட்ட மாட்டேன் அப்படின்னா போயிட்டு வாண்டுறாரு சார். அப்புறம் எப்படி இருக்க வேண்டியதான், பைல்ஸ் 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 கத்திட்டு அலைய வேண்டியதான். நான் டாக்டர்கிட்ட மறைக்காமல் என்னுடைய புண்ணெனிச்சினோம். அதே போல் டாக்டருக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்காம அவர் உங்கள் உடம்புல கை வைக்க முடியாது, உங்கள் புண்ணு மேலே கை வைக்க முடியாது, உங்கள் வியாதி மேலே கை வைக்க முடியாது. அதே போல் ஆண்டவரும் நீங்கள் அனுமதி கொடுக்காம உங்கள் இருதயத்தில் வேலை செய்ய முடியாது. இன்றைக்கி ஒன்று செய்ய போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என் இருதயத்தில் சுகமாக்க நான் இன்றைக்கி உமக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். அல்லேலூயா. இதை நீங்கள் கொடுத்த உடனே ஆண்டவர் உள்ளே இறங்கும் பொழுது முதல்ல மெஸ்ஸு தான் வெளியே வரும். என்ன வெளியே வரும்? இந்த அடிபம்பெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ட்ரில் போட்டுகிட்டே இருப்பான். எல்லாம் போட்டு முடித்த உடனே முதல்ல என்ன வரும்? என்ன வரும்? ஒரே தொழியும் மண்ணும் அப்படியே பீச்சிட்டு அடிங்க. ஐயையோ, இதுக்காக நான் இவ்வளோ காசை கொட்டி பண்ணினேன் அப்படின்னா, பொறுங்க சார், பொறுங்க சார், பொறுங்க சார், பொறுங்க சார், ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க, ஒரு 2 நாள் கழித்து பைப்பை போடுங்கப்பா. 2 நாள் கழித்து பைப்பை போட்டு மோட்டர் போட்டால் எப்படி வரும்? தேங்காய் தண்ணி மாதிரி வரும். அதே போல் ஆண்டவர் உள்ளே இறங்கி வேலை செய்யும் பொழுது முதல்ல சில காரியங்கள் வெளியே வரும். ஷாக் ஆகக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? ஷாக் ஆகக்கூடாது. ஆண்டவர் எனக்குள்ளே வேலை செய்கிறாரு, எல்லாம் சுகமாக. முதல்ல இந்த ஜேர்னியில் நான் போகும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்ன புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு. கிணறு தோண்ட பூதம் வந்த கதையாக இருக்குது அப்படின்னு. ஆனால் தேவனுடைய உதவியோடு நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. ஆண்டவர் கூட்டு போய் சுகமாக்காக்க இன்னைக்கு ஆண்டவர் அதை சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்களேங்க, உங்கள் வீட்டு ட்ரைனேஜில் அவர் இறங்கி கழுவி சுத்திகரித்து அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் கூடாரம் போட விரும்புகிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அங்குதான் அவர் உங்கள் இருதயமாகிய சாக்கடைக்குள்ளே இறங்கி, உங்கள் இருதயமாகிய அந்த ரணகளத்துக்குள்ளே இறங்கி அதை சுகப்படுத்தி அங்குதான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். நாங்கள் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுவோன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எந்த இருதயம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வேதனையாக இருக்குதோ அதுவே தேவனுடைய சிங்காசனமாய் மாறும். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. என் இருதயத்துக்குள்ள தேவனுக்கு நான் திறந்து கொடுக்குறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த பயணத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நன்மையை வச்சுக்கிறாரு. அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா, என்னில் நிலைத்திருங்க, என் உறவுக்குள்ளவா, நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளிகேஷன் தேவனுடைய உறவிலிருந்து தான் வரும். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். நீங்கள் தேவனுடைய உறவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கர்த்தர் செய்வார். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் பதில் உண்டு. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த பாடலை பாடும் பொழுது ஹல்லேலூயா, என்னுடைய இருதயங்கள்லேருந்து ஆண்டவர் இன்றைக்கு இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே இருதயத்தில் நீங்கள் சுகப்படுத்த நான் அனுமதி கொடுக்கிறேன் அப்படி சொல்லி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உம் சந்நிதியில் சந்தோஷமே, உம் சந்நிதியில் சமாதானமே, உம் சந்நிதியில் சந்தோஷமே, உம் சந்நிதியில் சமாதானமே. நொறுங்குண்டவரை நீ பலப்படுத்துவீர், சிறைப்பட்டவரை
நீ விடுவிக்கிறீர். ஏசையா 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 உன்னிலே நான் இருக்கிறேன், உனக்குள்ளே ஜீவிக்கிறேன், என்றென்றும் கைவிடாமல் மறவாமல் அன்பு செலுத்துகிறேன். உன்னிலே நான் இருக்கிறேன், உனக்குள்ளே ஜீவிக்கிறேன், என்றென்றும் கைவிடாமல் மறவாமல் அன்பு செலுத்துகிறேன். ஏசையா 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 நீயும் நானும் நானும் நீயும் நாம் ஒன்றாய் இசைந்தார் எல்லாம் நடக்கும். நீயும் நானும் நானும் நீயும் நாம் ஒன்றாய் இசைந்தார் எல்லாம் நடக்கும். ஏசையா 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 இனி பயமே இல்லை, திகிலே இல்லை, உம் சந்நிதியில் நான் இருந்தால் போதும். இனி பயமே இல்லை, திகிலே இல்லை, உம் சந்நிதியில் நான் இருந்தால் போதும். ஏசையா 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 இன்னுமாளமா 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 என்னை அழைத்து செல்லும். இன்னுமாளமா 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 என்னை அழைத்து செல்லும். ஏசையா 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 எல்லாரும் எழுப்பி நின்று இந்த பாடலை பாடும் பொழுது மிஷனரி காணிக்கை கொடுத்த பிறகு கவனிங்க. என் இருதயத்தை ஆண்டவர் சுகமாக்கும்படி அனுமதி கொடுக்குறேன் அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே கைகளை உயர்த்தி ஆராதிங்க. காணிக்கை கொடுத்த பிறகு நீங்கள் எல்லாருமே முன்னால் வாங்க. உங்கள் மேலே நான் ஒரு தெய்வீக சந்திப்புக்காக கைகளை வைக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் வேலையை ஆரம்பிக்கிறார். சில மாதங்களில் சில நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையான பெரிய பெரிய சந்திப்புகள் மாற்றங்களை கத்த தரப்போகிறார். ஆகையால் இது ஒரு என்கவுண்டர் நேரம். இந்த பாடலை பாடும் பொழுது மிஷனரி காணிக்க முதல்ல கொடுத்துலாம். அது பிறகு பிரதர் ராகுல் முன்னால் வாங்க, பால் சுரேஷ் வாங்க, இந்த பக்கத்தில் பாஸ்டர் அம்மா ஜெனிஃபர்
இந்த பக்கம் வாங்க. உம் சந்நிதியில் சந்தோஷமே, உம் சந்நிதியில் சமாதானமே, ஒரு கொண்டவரை நீ பலப்படுத்துவி, பட்டவரை விடுவிக்கிறே. உம் சந்நிதியில் சந்தோஷமே, உம் சந்நிதியில் சமாதானமே, ஒரு கொண்டவரை நீ பலப்படுத்துவே, சிறைப்பட்டவரை நீ விடுவிக்கிறே. ஏசையா 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 பாடுறது. ஏசையா ஏசையா ஏசையா. எஸ், ஒரு தெய்வீக சுகம், இதய காயங்கள் குணமாகும். தேவனுடைய அன்பு இருதயங்களை ஊற்றப்படுவதாக. ஒரு அநேகருக்கு காயத்தை ஆற்றுகிற மகனாக, அநேக குடும்பங்களை வாழ வைக்கிற மகனாக தேவனுடைய ஆசீர்வதிக்கிறார். உன் வாழ்க்கை தான் அநேகர் வாழ வைக்க போகுது. எஸ், ஹல்லேலூயா. ராமாவா வாங்க, முன்னால வாங்க, ஆண்கள் வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். பாச ஜெபம். எஸ், எல்லா காயங்கள் ஆற்றப்படுவதாக. ஓ, தேவனுடைய அன்பு இருதயங்களை ஊற்றப்படுவதாக. பல வருடங்கள் சுகமாக்கப்பட முடியாத இந்த இதயத்தை தேவனுடைய தெய்வீக சந்திப்பை கூட சுகமாக்கும்.